Hey fam, welcome back to our channel. So in the video நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு Hyundai Priera இருக்காண்டியே ஒரு i20 ல ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் i20 Astra மாடல் சரிங்களா 2015 மாடல் ஓகேவா வாங்க வண்டியோட டீடைல்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போடுங்க அப்புறம் வீடியோல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் சோ அப்படியே பக்கத்துல உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்புறம் அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன வண்டி பாத்தீங்கன்னா இதாங்க Hyundai ல i20 Astra மாடல் டாப் அண்ட் வேரியன்ட் சரிங்களா வண்டியோட டீடைல்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க டாப் அண்ட் வேரியன்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல தான் இருக்கு வண்டியோட ஓவரால் பாடி லுக் 4 டயர் கண்டிஷன்ல லைவா பார்த்துட்டு வரலாம் நம்ம இந்த வண்டியோட 4 டயர் கண்டிஷனல் ஓவரால் பாடி லுக்கா நீங்க பார்த்துருப்பீங்க அதோட டீடைல்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்றேன் Hyundai i20 Astra மாடல் டாப் அண்ட் வேரியன்ட் 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு 4 வீல் பிளஸ் ஒன் இந்த ஸ்டெப்னி வீல் மொத்தம் 5 வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்லே வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும் வாங்க வண்டிக்குள்ள போய் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க சரிங்களா தான் பார்த்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்துருக்கோம் ஸோ இந்த காரில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து வந்துடுவோம் ரைட் சைடோட டோர் பேட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோக்கான ஸ்விட்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பவர் விண்டோக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டேரிங் வந்தோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் ஃபோன் அட்டன் பண்ணுறது என் பண்ணுறது எல்லாத்தோட பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது ஓகேவா இப்போ பின்னாடி ஒருத்தவங்க டிக்கி திறந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பன் ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்குது நல்லா இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும் வண்டி லைவாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வண்டி பார்த்தீங்கன்னா 1,14,180 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்குங்க 1,14,180 கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு 7 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி வேற மாதிரி இருக்கு அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோட கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கு ஆமாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இந்த காரில் வந்துடும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் அண்ட் பென்ட்ரைவோட இன்புட் அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் ப்ளஸ் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கியர்ஸ் வருங்க ரிவர்ஸோட சேர்த்து மொத்தம் 7 கியர்ஸ் வரும் இந்த வண்டியில் மொத்தம் 6 கியர் ப்ளஸ் 1 ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கியர் இருக்கும் சின்ன சின்ன ஹப் ஹோல்டர்ஸ் அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு வண்டி சீட் கவரோட கண்டிஷன் லைவ் கண்டிஷனை பாருங்க நல்லா நீட் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி வைக்கிறதுக்காண்டி அதாவது கூலிங் கிளாஸ் வைக்கிறதுக்காண்டி ஒரு போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் அவைலபிளாக இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளோர் மேட் கிளியர் பண்ணாமல் இருக்கு பட் ஃப்ளோர் மேட் அடிச்சதுனா அதுக்கு மேலே ஒரு நார்மலாக மேட் போட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பட் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகலை இன்னும் ஏன்னா வண்டி இப்போ தான் வந்துச்சு ஸோ அதனால வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் வர்றப்ப வந்து வண்டி பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி பக்காவாக இருக்கும் ஐயோ வாங்க வண்டிக்கு ரியர் போவோம் ரியரில் போய் ரியர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட ரியர் சீட்டோட கண்டிஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு 3 பேர்னால கம்ஃபர்டபுளாக போகலாம் உங்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துருங்க ஏன்னா மேக்ஸிமம் காரில் பார்த்தீங்கன்னா தெரியும் கார்னாலே இந்த சீட்டை தாண்டி பின்னாடி இருக்கவங்களுக்கு ஏசி அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ அதனாலேயே இப்போ மேக்ஸிமம் காசில் பார்த்தீங்கன்னா இது நடுவில் கொடுத்துட்றாங்க இது ரொம்ப பெட்டருங்க என்னை பொறுத்தளவுக்கு சீட் கவர் பின்னாடி சீட் கவரோட கண்டிஷன் லைவாக பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க டோர் பேட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் இருக்குது நல்லா இருக்குங்க டோர் பேட்ஸ் அப்பல்சர்லாம் பாருங்கள் வாங்க வண்டிக்கு டெக்கு போய் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் நம்ம வண்டியோட டெக் இதாங்க ஸோ வண்டியோட டெக்கு கீழே ஸ்டெப்னி இருக்கா இருக்குங்க ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா வெளியே வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை உங்களுக்கு இந்த வண்டி டாப் இன் வேரியன்ட்றதுனால பேக் உங்களுக்கு
வைப்பரும் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ வாங்க வண்டிக்கு முன்னாடி போய் இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். முதல்ல வண்டியோட இன்ஜின் சவுண்டை கேட்போம். டீசல் வண்டியில் இந்த அளவுக்கு சவுண்டு நாய்ஸே வரலங்க, சுத்தமாக வரல. எங்கன்னா பாருங்க. ஓகே ஃபேம், வாங்க வண்டிக்கு முன்னாடி போய் வண்டியோட டீடைல்ஸ் ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸ்டேட்யூன் மக்களை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃபேம், இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் 4 டயர் கண்டிஷன், ஓவரால் பாடி லுக்கு, டெக், இன்ஜின் ரூம், இன்ஜின் சவுண்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வண்டியோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன். ஹூண்டா i20 ஆஸ்டா மாடல், 5 டயர் அலாய் வீல் வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், டாப் அண்ட் வேரியன்ட் ஆஸ்டா மாடல். ஓகேவா, உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல், செகண்ட் கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ இந்த வண்டிக்கு உங்க கேட்குற பிரைஸ் எவ்வளோன்னு பார்க்க முடியும், வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸில் இருக்குங்க. இவங்களோட நான் எக்ஸாக்டான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை பற்றி நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போகிறேன், இல்லை இந்த வண்டியை பற்றி எனக்கு எக்ஸ்ட்ரா டவுட்ஸாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும். அந்த நம்பர் காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்கு கால் பண்ணி இந்த வண்டியோட டவுட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,75,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு, அதாவது அவர் சொல்லலைங்க, பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டட்லேயே லோன் பண்ணிக்கலாம். ஓகே, 2013 மாடலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே லிமிட்டில் லோன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா லிமிட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி. சரிங்களா, பேங்க் லோனே பண்ணிக்கலாம். சரி வாங்க வந்து நேரில் செக் பண்ணி பாருங்க, மெக்கானிக் செக் பண்ணி பாருங்க, வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வண்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா, 4,75,000 ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க, நெகோஷியபிள். நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ல போய் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. சரிங்களா, வண்டி நேரில் பார்க்காம நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. வண்டி நேரில் பாருங்க, நேரில் பார்த்துட்டு இந்த வண்டிக்கு இந்த பிரைஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பாருங்க. நான் உங்களுக்கு அதாவது வீடியோவில் சொல்கிற பிரைஸ் தாங்க, ஆனால் அதை விட குறைஞ்சு வர மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு நெகோஷியபிள் இருக்கும், நேரில் வாங்க. ஓகேவா, இந்த வீடியோ பற்றினதோட பண்ணிக்கிறது மாதிரி நல்ல கார்ஸ் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் கணக்கு பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க. ஓகேவா, இந்த வீடியோ பற்றினதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.